ஸ்பாஸ்டிசிட்டி அப்படின்னா என்ன? அது வந்து வார்த்தை உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். பட் நிறைய உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கே நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம். ஸ்பாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது, அதாவது நம்ம கை வந்து நம்ம மடக்கிறோம். சிலவங்களுக்கு அந்த கை ஸ்டிஃப் ஆகிடும், நீட்டவே முடியாது. காலம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு எதிர்கொள்ளலாம். அது எதனால் வருது, அது என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்னென்ன ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார்த்துருப்போம், ஃபேமிலி நிறைய பேருக்கு சிலவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கலாம், இல்லை தலையில் அடிபட்டிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகளால் நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இப்போ எஸ்பெஷலி இப்போ ஸ்ட்ரோக் பக்கவாதம்னு சொல்லுவோம். இப்போ ஒரு சைடு ஸ்ட்ரோக் வந்துருந்ததுன்னா ஆப்போசிட் சைடில் வந்து அவங்களுக்கு கை கால் செயல் இழந்திருக்கும். பட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செயல் வரும்போது அவங்களுக்கு அந்த கூடவே நரம்பு ரெக்கவர் ஆகும்போது டைட்னஸும் கூடவே வந்துடும். அதாவது ரொம்ப கையும் காலும் ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடும். அப்படி ஸ்டிஃப் ஆகிடுச்சுன்னு என்ன ஆகும்னா, அவங்களால சரியாக ஃபிசியோதெரப்பி பண்ண முடியாது. இல்லை ஃபிசியோதெரப்பி பண்ணும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், கத்துவாங்க, கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க ஃபிசியோவுக்கு. அவங்க கூட பேஷண்ட்ஸை நர்சிங் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அவங்கள திருப்பி போடுறது பெட்டில் அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும்போது சம்டைம்ஸ் வயலண்ட்டாக பண்ணும்போது ஃப்ராக்சர்ஸ் கூட ஆகலாம். ஸோ அதனால் வந்து ஸ்பாஸ்டிசிட்டிங்கிறது ரொம்ப ஒரு சிம்பிளான பிரச்சனை கிடையாது. அது பேஷண்ட்ஸ்க்கும் அவங்கள கேர் பண்ணுறவங்களுக்கும் அது வந்து ரொம்ப ஒரு ஹிண்ட்ரன்ஸ் ஆனக்கூடிய விஷயம். அது வந்து யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தா, அந்த ஸ்ட்ரோக் வந்து அவங்களுக்கு பொதுவாக எல்லாருக்குமே அஸ் லாங் டர்ம் சைடு எஃபெக்டாக அந்த ஸ்பாஸ்டிசிட்டி நம்ம பார்க்குறோம். ஸ்பாஸ்டில் கை ரொம்ப டைட் ஆகிடும், கை நீட்ட முடியாது, அதுமாதிரி கையும் ஸ்டிஃப் ஆகிடும், காலும் அந்த மாதிரி தான் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். அதாவது மரக்கட்டை மாதிரி ஜாயின்ட்ஸ் எல்லாம் மூவ் ஆகாது, ஸ்டிஃபாக லாக் மாதிரி ஆகிடும். அப்போது அந்த ஸ்பாஸ்டிசிட்டி நம்ம வந்து குறைக்கணும்னா அவங்களுக்கு ஃபிசியோதெரப்பி கொஞ்சம் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால பெயின்ஸ் வலி குறையும், அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆகும். எந்த மாதிரி வழிமுறைகள் இருக்குது இந்த மாதிரி ஸ்பாஸ்டிசிட்டியை குறைக்கிறதுக்கு அப்படின்னா, நம்ம மருந்துகள், சில டேப்லெட்ஸ் வந்து மசில் ரிலாக்சன்ஸ், சென்ட்ரலி ஆக்டிங் மசில் ரிலாக்சன்ஸ், அந்த குரூப்ஸ் ஆஃப் மெடிகேஷன்ஸை வந்து நம்ம கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பாஸ்டிசிட்டி வந்து நம்ம வந்து குறைக்கலாம். அதாவது நம்ம ரொம்ப ஹெவி டோஸாக ஃபஸ்ட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா ரொம்ப கொடுத்துட்டோன்னா இது வந்து தூக்கம் செடேஷிட்டிவ் எஃபெக்ட் இருக்கும், ரொம்ப தூங்கிட்டு இருப்பாங்க, அதுவும் கவுண்டர் ப்ரொடக்டிவ் ஆகிடும். ஸோ அதனால் அந்த டோஸை இன்க்ரிமெண்டல் டோசேஜ், சின்ன டோஸ்லேருந்து ஆரம்பித்து கிராஜுவலாக அந்த டோஸை அதிகப்படுத்தி எந்த டோஸில் அவங்க ரொம்ப தூங்காமல் அதில் யாராவது ஸ்பாஸ்டிசிட்டியும் குறையுதோ அந்த டோஸில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க டக்குன்னு மெடிசன்ஸை ஸ்டாப் பண்ணக்கூடாது. அப்படி ஸ்டாப் பண்ணிட்டோன்னா ஃபிட்ஸ் வரலாம் அவங்களுக்கு, இல்லை ரீபவுண்டாக சிவியர் ஸ்பாஸ்டிசிட்டி மாதிரி வரலாம். அதனால் வந்து அந்த மாதிரி டேப்லெட் எடுக்கிறவங்க அவங்களோட மருத்துவரை ஆலோசித்து எப்போ மெடிசன்ஸை நிப்பாட்டணும், எப்போ டோஸ் குறைக்கணுங்கிறது அவங்களா முடிவு பண்ணாமல் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுறது தான் வந்து சேஃபர். இப்போ இந்த மாதிரி ஸ்பாஸ்டிசிட்டி இருக்கிறவங்களுக்கு இந்த மெடிசன்ஸ் கொடுத்தா கம்ப்ளீட்டாக குறையுமா பார்த்தோம்னா அப்படி கிடையாது. ஸோ ஃபுல்லாக நம்மளால் ஸ்பாஸ்டிசிட்டி குறைக்க முடியாது. ஸ்பாஸ்டிசிட்டி கண்டிப்பாக இருக்கும், அதோட அளவு, ஸ்பாஸ்டிசிட்டியோட அளவை நம்ம குறைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. சிலவங்களுக்கு இந்த டோஸ் ரொம்ப ஹையாக கொடுக்கும்போது தூங்கிட்டே இருப்பாங்க, இல்லை அவ்வளோ கொடுத்தும் ஸ்பாஸ்டிசிட்டி குறையலை அப்படின்னா நம்ம வந்து டைரெக்டாக அந்த ஸ்பாஸ்டிக் மசில்ஸில் ஒரு இன்ஜெக்ஷன், அந்த இன்ஜெக்ஷன் வந்து நம்ம எந்தெந்த மசில்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்தந்த மசில்ஸில் அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்தோன்னா ஸ்பாஸ்டிசிட்டி கொஞ்சம் லூஸ் ஆகும்போது அவங்களுக்கு அந்த ஃபிசியோதெரப்பி பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அது வந்து அந்த இன்ஜெக்ஷனோட எஃபெக்ட் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும், மேபி 3 months to 6, சம்டைம்ஸ் 6 months. திரும்ப எஃபெக்ட் போயிடுச்சுன்னா திரும்ப அந்த டோஸ் ரிப்பீட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அதனால் ஸ்பாஸ்டிசிட்டி இருக்கும்போது மருந்துகள் சரியாக வேலை பார்க்கல, மருந்து டோஸ் ரொம்ப அளவாக தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி ஒரு தெரப்பி நம்ம கொடுத்துக்கலாம்.